டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறோம். இதில் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 12 வகை இருக்குது. இந்த தான் இதை பார்க்க போகிறோம். சரி, அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய அக்கௌண்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவிங் பேங்க் அக்கௌண்ட். அதாவது ஒரு தனிநபர் தன்னுடைய எக்ஸஸ் ஆஃப் மணி, தனக்கு செலவுக்கு போக மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆஃப் மணியை கொண்டு போய் பேங்க்கில் சேஃப்டியாக வைப்பதற்காக ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு வகையான அக்கௌண்ட். அப்படி தான் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, சேவிங் அக்கௌண்ட் மட்டும் இல்லை, மற்ற எந்த விதமான ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தாலும் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான நம்ம ஃபார்மை வாங்கி அதில் நம்மளை பற்றிய டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணணும். நம்மளுடைய பேர், வயசு, பின்ன அட்ரெஸ்ஸு, இதற்கான எல்லா டீட்டெயிலையும் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஏற்கனவே அந்த வங்கியில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் நமக்கு ஒரு கையெழுத்து போடுவாங்க. நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்த உடனே நம்மளுடைய அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிரும். சரி, இப்போ இந்த சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு தனிநபர் அவருடைய வரவு செலவு வங்கியோடு வைத்துக் கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஒரு அக்கௌண்ட்டு தான் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிளான அக்கௌண்ட். எனிபடி கேன் ஓப்பன், யாராக இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். பொதுவாக இது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எந்த விதமான ஒரு கார்டியன் யாரும் இல்லாமல் ஓப்பன் பண்ணலாம். 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா, அதாவது மைனர் அப்படியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கார்டியன் நாமினேட் பண்ணி அவங்க மூலமாக நம்ம ஓப்பன் பண்ணிக்குவாங்க. ரைட்டுங்களா? இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேவிங் அக்கௌண்ட்டில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, பாஸ்புக் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் செக் புக் கொடுத்துருவாங்க, ஃபோன் பேங்கிங் கொடுத்துட்றாங்க, நெட் பேங்கிங் கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது இப்போதைக்கு டெபிட் கார்டு, அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். நம்மளுடைய டேர்ன் ஓவர் பொறுத்து அதுக்கு கிரெடிட் கார்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இது சேவிங் அக்கௌண்ட். சரிங்களா? இதுக்கு அடுத்தாப்பில் என்ன அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு தனிநபரோ இல்லை ஒரு கம்பெனியோ பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பணத்தை போட்டு வாங்கி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டு தான் கரண்ட் அக்கௌண்ட். இங்கே சேவிங் அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான ஃபீச்சர்ஸும் இங்கே கிடைக்கும். ஆனால் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இங்கே விட்ராவல் லிமிட்டோ இல்லை நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கான லிமிட்டோ கிடையாது. எவ்வளோ பணம்னாலும் போடலாம், எவ்வளோ பணம்னாலும் எடுக்கலாம், ஒரு நாளைக்கு எத்தனை நேரம்னாலும் போடலாம், எத்தனை நேரம்னாலும் எடுக்கலாம். இங்கேயும் என்ன கொடுத்துட்றாங்க அப்படின்னா, நமக்கு பாஸ்புக் கொடுத்துருவாங்க, செக் புக் கொடுத்துருவாங்க, நெட் பேங்கிங் இருக்குது, ஃபோன் பேங்கிங் இருக்குது, ப்ளஸ் டெபிட் கார்டு, அது எல்லாமே கிரெடிட் கார்டு, எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டுங்களா? மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவரிங் அக்கௌண்ட் ஒரு டைம் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்கக்கூடிய நோக்கத்தோடு பிற்கால வைப்பு நிதியாக, அதாவது எப்படி அப்படின்னா, நம்மகிட்ட நம்மகிட்ட இருக்க பணத்தை மொத்தமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது 1 வருடம், 5 வருடம், 3 வருடம் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் 1 வருடத்துலேருந்து 10 வருடம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் வச்சோம்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, நம்ம 4வது பார்க்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஆனால் அதுவே மொத்தமாக நம்மளால் வைக்க முடியாது. ஆனால் 5 லட்சம் ரூபாய் அப்படின்னா அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ மாதிரி மாதமோ இல்லை 3 மாதத்திற்கு ஒருக்காவோ குறிப்பிட்ட தொகையை வரிசையாக நம்ம கட்டிக்கிட்டே வரணும். ஆனால் எத்தனை வருஷத்துக்குன்னு போட்டிருக்கோமோ அந்த வருடம் மெச்சூரிட்டி ஆகும்போது நம்ம செலுத்தின பணமும் அதற்கு பேங்க் கொடுக்கக்கூடிய அந்த வட்டியும் சேர்த்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ரைட்டுங்களா? இந்த ரெக்கவரிங் அக்கௌண்ட்டுக்கும் டேம் டெபாசிட் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு பேர் டேம் டெபாசிட்னு சொல்லுவோம். இன்னொன்று சொல்கிறேன் இல்லையா, ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட். இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஒரே நேரத்தில் இப்போ நம்ம ஒரு 5 லட்ச ரூபா சேமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 5 லட்ச ரூபா ஒரே நேரத்தில் கொண்டு போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு எடுக்கலாம். அது பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஒரு 5 லட்சத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ மாதிரி பிரித்து மாதம் ஒரு முறையோ இல்லைனா 3 மாதத்திற்கு ஒரு முறையோ அப்படின்னு பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பேங்கோட வச்சு அதிலிருந்து வட்டியையும் முதலமாக நம்ம சேர்த்து எடுக்கிறது ரெக்கவரிங் ஆர் டேம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே தடவையில் நாம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ண போகிறோமோ அதை ஒட்டுமொத்தமாக வைக்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸபிலிட்டி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த முதிர்வு அடையிறது இல்லையா, ஒரு 5 வருஷம் அல்லது 7 வருஷம் அப்படின்னு நம்ம போடுறோம், இல்லை 10 வருஷத்துக்கு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய முதலும் வட்டியும் சேர்ந்து நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு இன்கமாக கன்சிடர் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் நமக்கு டேக்ஸ் போடுவாங்க. இதுக்கு பொதுவாக இந்த டேக்ஸ் நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அதனுடைய ஸ்லாப் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ லட்சத்துக்கு உள்ளே இருந்தால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆணாக இருந்தால் 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது 10%, 5 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கும்போது. ரைட்டுங்களா? ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் எக்ஸம்ஷன் முன்னாடி உண்டு. இப்போ எல்லாமே ஈக்குவலாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, இன்கம் டேக்ஸ்லேருந்து
நமக்கு இல்லை அதை சார்ஜ் பண்ணி அதை வந்து பிடித்துக்கிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய இன்கம் வேறு எதுவும் இல்லை, இந்த ஸ்லாப்க்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த அமௌண்ட் வரும்போது ஃபார்ம் 15G அல்லது H அதை நம்ம முன்னக்கூட்டியே நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இன்கம் டேக்ஸ் நமக்கு பிடிக்க மாட்டாங்க. இது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு விஷயம். ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அந்த பேர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சீனியர் சிட்டிசன் யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஆணாக பெண்ணாக இருந்தாலும் சரி 60 வயதிற்கு மேலே இருப்பவர்களுக்கு நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலராக அவங்களுக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மற்ற அக்கௌண்ட்டுக்கு உள்ள அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் மற்ற அக்கௌண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு பேங்க் சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபீ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா. அடுத்தல பார்த்தீங்கன்னா உமன் சேவிங் அக்கௌண்ட். இது எஸ்பெஷலி ஃபார் பெண்களுக்காக மட்டுமே பண்ணக்கூடியது. அவங்களுடைய ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த வித்ட்ராவல் லிமிட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே வந்து இப்போ எப்படின்னா சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் லிமிட் இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் எடுக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம். பொதுவாக ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே எடுக்காத மாதிரி இருக்கும். அதுலேயும் நிறைய கேட்டகரி இருக்குது. அவங்களுடைய டேர்ன் ஓவருக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் இங்கே ஜென்ரலாகவே உமன் சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வித்ட்ராவல் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். அது மட்டும் அல்ல, அதில் என்ன முக்கியமாக கொடுக்குறாங்க அப்படின்னா கேஷ் பேக் ஆஃபர் அது நிறையா இருக்கும் இந்த உமன் சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ரைட். அடுத்தல பாருங்க நோ ஃப்ரில் சேவிங் அக்கௌண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன ஐடியாவில் அப்படின்னா வாஸ்டாக எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகும். அதாவது எல்லா மக்களுக்கும் பேங்கிங்னா என்னன்னு தெரியணும். அதன் மூலமாக அனைவருக்கும் அந்த வங்கியினுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கக்கூடிய நோக்கத்தோடையும் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க, அதை அறிமுகப்படுத்துவதற்காக இதை கொண்டு வந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஃப்ரில் சேவிங் அக்கௌண்ட். இதனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இங்கே வந்து மினிமம் பேலன்ஸ் எதுவுமே மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்காது. ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் மினிமம் பேலன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். இதுதான் இதனுடைய சிறப்பு அம்சம். மற்றபடி நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரி எல்லா அக்கௌண்ட்டுக்கான ஃபீச்சர்ஸ் இதுக்கும் பொருந்தும். ஓகேங்களா. இது பெரும்பாலான கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அந்த விவசாய மக்களினுடைய வாழ்வை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தோடும் இந்த நோ ஃப்ரில் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு வங்கி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து ஆர்பிஐல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இது வங்கிக்கு வங்கி என்ன பண்ணும், இப்போ மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஓகேங்களா. ரைட். அடுத்தால பாருங்கள் ஸ்டூடெண்ட் சேவிங் அக்கௌண்ட். இது என்ன அப்படின்னா ஒரு மாணவ பருவத்தில் அவங்களுக்கு ஒரு சேவிங் அப்படிங்கிறத இன்கல்கேட் பண்ணுவதற்காகவும் படிக்கக்கூடிய இடத்துல நிறைய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இல்லைங்களா. மாணவர்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் போது அந்த அக்கௌண்ட் வேறு யாருக்கும் மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பர்டிகுலராக மாணவன் அவனுக்கு சென்றடையக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மேலும் இந்த மேற்படிப்பு சிலவங்க வந்து மாநிலம் விட்டு மாநிலம் போவாங்க, இல்லைனா வந்து நாடு விட்டு நாடு போவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய மேற்படிப்பிற்காகவோ இல்லை மொத்தத்தில் அந்த மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் அந்த ஸ்டூடெண்ட் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட மற்ற எல்லா அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரும் இந்த ஸ்டூடெண்ட் சேவிங் அக்கௌண்ட்லேயும் கிடைக்கும். ரைட்டுங்களா. சேலரி அக்கௌண்ட். இந்த சேலரி அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் நம்ம பணிபுரிகிறோம்னா அந்த எம்ப்ளாயர் அவங்களுடைய எம்ப்ளாயிக்கு அவங்களுடைய சேலரியை மாதம் அவங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் இந்த சேலரி அக்கௌண்ட் சொல்லுவோம். இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். இங்கே வந்து மினிமம் பேலன்ஸ் எதுவுமே மெயின்டைன் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா மாதம் சம்பளம் வரும், அதுலேருந்து அவங்க எடுத்து செலவு பண்ணுவாங்க. ஆகையினால இங்கே என்ன இல்லை, மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் கிடையாது. ஆனால் செக் புக்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, வேறு மற்ற அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஃபீச்சர்ஸும் இங்கே சேலரி அக்கௌண்ட்டில் கொடுக்கப்படும். ரைட்டுங்களா. அடுத்தல பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. என்ஆர்ஐ சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ஆர்ஐ சேவிங் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஆனால் வெளிநாட்டில் எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ரைட்டுங்களா. இவங்க தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா என்ஆர்ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு 2 விதமான அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று என்ஆர்இ சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து என்ஆர்ஓ சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த என்ஆர்இக்கும் என்ஆர்ஓக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ஆர்இ சேவிங் அக்கௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா வெளிநாட்டில் வேலை பார்த்து ஃபாரினில் இருந்து சம்பாத்தியம் பண்ணுறோம் இல்லையா, அந்த சம்பாத்தியத்தை உள்ளே கொண்டு வரதுக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட். அதாவது ஃபாரின் ஏர்னிங்ஸை அங்கே பார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் வந்து என்ஆர்இ சேவிங் அக்கௌண்ட். இங்கே என்ன அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் வரக்கூடிய எந்த பணத்துக்குமே நமக்கு வந்து டேக்ஸ் எங்கேயும் கட்ட வேண்டியதில்லை, இது டேக்ஸ் ஃப்ரீ. மூணாவது பார்த்தீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபரபிள்.
இவங்க யாருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்காங்களோ இந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கும் மணியை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட்டு ஒரு தனிநபருக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்க இரண்டோ அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்களை ஜாயிண்ட்டாக சேர்த்து இந்த அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அதிகமாக சேர்க்குறோம் இல்லையா, அந்த 2 பேரோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சேர்க்குறோம் இல்லையா, அவங்களுக்கு இந்தியா பூர்வீகமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ஆர்ஓ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏர்னிங்காக இருக்கும், இந்தியாவில் இருந்து சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே சப்ஜெக்ட் டு டேக்ஸ், அதாவது என்ன அப்படின்னா டேக்ஸ் பே பண்ண பிறகு தான் அவங்க பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு பிறகு அவங்களுக்கு டேக்ஸை கட்ட வேண்டியது இருக்கும். இந்த 3 பாயிண்ட்டும் இங்கே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இங்கே என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நபர் மட்டும் இல்லாமல் கூட ஒரு நபரையும் இவர் சேர்த்துக்கலாம். அவங்க என்னவா இருக்கலாம், அவங்களும் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஃபீச்சரையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 பாயிண்ட்டு தான் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கும் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கும். ஆனால் 2 அக்கௌண்ட்டுமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா என்ஆர்ஐ சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற கீழே வரும். ஸோ கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த காலத்தில் நம்ம ஒரு கம்பெனியோட ஷேரோ இல்லை செக்யூரிட்டியோ நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு பெரிய பாண்டில் நமக்கு எழுதி தருவாங்க. அதை இன்னொருத்தருக்கு நம்ம விற்கணும் அப்படின்னா நாம் மறுபடியும் அதுக்கு மாதிரி பாண்டெல்லாம் வாங்கி அதை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு பெரிய ஃபார்மாலிட்டிஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இன்றைக்குள்ள டெக்னாலஜி டெவலப்மெண்ட் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஷேர் அண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பர்பஸ்க்காக நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் தான் டிமேட் அக்கௌண்ட். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்த பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும், அதாவது அந்த ஷேரையும் செக்யூரிட்டியும் வாங்குறது விற்கிறது மதிப்பு பெரிய பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸை ரொம்ப எளிமையாக்கக்கூடிய வகையில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டிமேட் அக்கௌண்ட் தான். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நிறைய ப்ரோக்கிங் ஏஜென்ட் இருக்காங்க. இந்த ஏஞ்சல் ப்ரோக்கிங் ஏஜென்ட் அண்ட் கார்வி இந்த மாதிரி அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணோன்னா இவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை நம்ம அப்ரோச் பண்ணி அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி அவங்க கேட்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃபு, ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டு கொடுத்து நம்ம அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 நாளைக்குள்ளே அந்த ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நமக்கு என்ன செஞ்சிடும், இந்த டிமேட் அக்கௌண்ட் நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த டிமேட் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம ஷேரை வாங்குறது இல்லை செக்யூரிட்டியை வாங்குறது, இதை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு எளிமையாக முடியும். ஸோ இது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு பெரிய முக்கியமான பிஸ்னஸாக இருக்குது. ஸோ டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எல்லா அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான அக்கௌண்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட ஏறத்தாழ நம்ம ஒரு 11 அக்கௌண்ட் பார்த்துருக்கோம். இது தவிர நிறைய இருக்குது. பிஎஃப் அக்கௌண்ட்டு, அந்த பிஎஃப் அக்கௌண்ட்லேயே பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு சேவிங் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் சேவிங் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. இது ஒரு தனி சாப்டருங்க. நம்ம இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணா முத்துக்குமார். நன்றி.